காய்கறி கடைக்கு போனாலே நான் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே பொருள் வந்து இந்த பேபிகார்ன் தான். பேபிகார்ன் எதுக்கு வாங்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன் அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இன்னும் போனால் ஃபஸ்ட்டாக நான் இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுப்பேன். லாஸ்ட்டாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேபிகார்ன் வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அது பேபிகார்னில் உள்ள பிரச்சனையா இல்லை ஃப்ரை பண்ணதில் பிரச்சனையான்னு தெரில, நல்லாவே இல்லை. ஆனால் இன்றைக்கி பேபிகார்னை வச்சு ஒரு பேபிகார்ன் மஞ்சூரியன் செஞ்சேன். சூப்பராக வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. அதை வச்சு தான் இனிமேல் போனால் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மஞ்சூரியன் செய்யணும். ஃப்ரை பண்ணும்போதே அதை எடுத்து சாப்பிட்றலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட், ஃபஸ்ட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேபிகார்னை வந்து நீங்கள் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை நாளாக அப்படி நீல வாக்கில் கூட கட் பண்ணி அப்புறம் அதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு கிராஸாக கட் பண்ணேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன், கொஞ்சமாக மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்புத்தூள் எல்லாமே போட்டு நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இது ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது ஃப்ரை பண்ணோன்னே எடுத்து ஒன்று சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக, அவ்வளோ ஒரு மொறுமொறுப்பாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இல்லை, மஞ்சூரியன்லாம் போட்டு யார் செஞ்சிட்டு இருக்கா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இதோட நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். இது ஒரு தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடாயில். அது கூட இஞ்சி பூண்டு இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க, குடமிளகாவையும் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட சோயா சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கலக்கி வச்சுக்கோங்க. அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி கிளறி விட்டுக்கோங்க. அதோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கதை சேர்த்துக்கிட வேண்டியதான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.